இப்போ பார்க்குறதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நட்டமுள்ள லாஸுங்க. இங்கே லாஸ் ஆர் கெயின் பர்சன்டேஜ் ஆல்வேஸ் கால்குலேட் ஆனது எதுனா சிபி, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் வந்து அடக்க விலையின் மீதே நமக்கு கணக்கிடப்படும். இப்போ ரெண்டாவது கேள்வி வருவோம். மொபைல் ஃபோன் இஸ் sold for 8,400 again 20% the cost price is the mobile phone is அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7,000 வரும். இப்போ இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து என்ன பார்க்கலாம்னு தெரியும். செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு சிபி பிளஸ் சிபியோட பர்சன்டேஜ் இல்லையா, கெயின் பை 100. இது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் 8,400 ரூபாய் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 20% லாபம் கொடுத்துட்டாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியுமான்னா இப்போதைக்கு நமக்கு தெரியாது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணி வச்சுக்கோம், எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு 20/100 ஈக்குவல் டு 8,400. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். 1/5 அப்படி கிடைக்கும். அப்போ எக்ஸ் பிளஸ் 1 x/5 எடுத்தா இந்த பக்கம் 5x பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இது 8,400 போகும் இன்ட்டு 5 இப்படி போகும். இந்த பக்கம் இது 6x கிடைக்கும். 6x ஈக்குவல் டு 8,400 இன்ட்டு 5 கிடைக்கும். இப்போ எக்ஸை விட்டு இங்கே வச்சுக்கிட்டு கொண்டு போனோம்னா 8,400 இன்ட்டு 5/6. அப்போ கட் பண்ணிங்கன்னா 1 6 6 மிச்சம் 2 7 4 6 24. கட் பண்ணி 0 0 போட்டு 0 0 4 0 மிச்சம் 4 மிச்சம் 1 5 7,000 ரூபா. இதுதான் இந்த இதுக்கு உண்டான ஆன்சர். இது மூணாவது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். An article is sold for 555 rupees at the loss of 1.5% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அதாவது 7.5% நட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 7.5%, 72 7.5%. இந்த 7.5% என்ன பண்றாங்கன்னா அவருடைய அடக்க விலை என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம்னா இதுக்கான விலை 600 புக்கில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்கு அதுதான் செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் நஷ்டமாயிடுச்சு சிபி இன்ட்டு 100, அதாவது கெயின் ஆர் லாஸ் பை 100. இதுதான் ஃபார்முலா. இது படி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடக்க விலை நமக்கு தெரியாது. திரும்ப எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 7.5% அப்படிங்கிற வந்து 7 15%. அப்போ 15/2 அப்போ 15/200 அப்படி எடுத்துக்கலாம். 15/200 எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து கீழே வந்துடும். அப்படிங்கிறது 1/100% தான். அப்போ 15/200 அப்படி கிடைக்கும். ஈக்குவல் டு எவ்வளோனா 555 அப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து எக்ஸ் மைனஸ் இது வந்து 15x/200 அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 555. இது இங்கே கொண்டு போனால் 200x minus 15x ஈக்குவல் டு 555 இன்ட்டு 200 இப்படி கொண்டு போயிடலாம். இதில் இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 185x கிடைக்கும். ஈக்குவல் டு 555 இன்ட்டு 200. இப்போ இங்கே எடுத்துக்கலாம். இப்போ 555 இன்ட்டு 200 பை இது வந்து எக்ஸ் இங்கே மட்டும் வச்சுக்கலாம். எக்ஸ் இங்கே மட்டும் வச்சுக்கணும். 185 அப்படி கிடைக்கும். 555 இன்ட்டு 200 185. இதை கட் பண்ணிங்கன்னா 1 டைம் 3 டைம் கிடைக்கும். 2 மல்டிபிள் பண்ணால் 600 கிடைச்சிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தலாம். 4,000 sold for 4,140. பார்ட் டிஸ்கவுண்ட் ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கேட்காங்க. இப்போ இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டுங்க பார்க்கலாம். அதாவது டிஸ்கவுண்ட்டுங்கிறது என்னன்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். அப்போ 4,500 மைனஸ் 4,140 அப்படின்னா 10 நாள் போச்சுன்னா 6 0 4 1 போச்சுன்னா 360. அதாவது நம்ம இது வந்து என்ன சாரி இது வந்து 360 ரூபாய்க்கு வந்து தள்ளுபடி கொடுத்துருக்காங்க.
இந்த 360 ரூபா தள்ளுபடி வந்து நம்ம எப்படி செக் பண்ண போறோம்? எந்ததுக்கு 360 ரூபா தள்ளுபடி அப்படின்னா 4500க்கு 360 ரூபா தள்ளுபடி அப்படின்னா 100க்கு போட்டீங்கன்னா சில போச்சு. 9th டபுள் அடிச்சா 5 வந்து 4 36 40 இதை அடிச்சோம்னா 8. அப்போ 8% இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்கன்னா the total bill amount of a shirt costing rupees 575 and a t-shirt costing 322 with GST 5% அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு சட்டைக்கு விலை வந்து இவ்வளவு கொடுத்துருக்காங்க. ஒரு சட்டையோட விலை வந்து 575 ரூபா, டிஷர்ட் வந்து ஜிஎஸ்டி. அப்ப ரெண்டுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு ரூபா கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு தனி 5%, இதுக்கு தனி 5%. அப்ப கண்டுபிடிக்கும் போது ஷர்ட்டுக்கு வந்து எவ்வளவுன்னா 575 ரூபாயில வந்து 5% அப்படின்னா 5 25 2 35 மிச்சம் 3 5 25 28 by 100 2 கொடுத்தோம்னா 28.75. இதை எதோட ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஷர்ட்டோட அமௌண்ட்ல ஆட் பண்ணும். ஷர்ட் அப்படின்னா பாருங்க 575 0 28.75 இது 3, இது வந்து 0 603.75 ஆகிப்போச்சு. அதே மாதிரி டிஷர்ட்டுக்கு வந்து வேணும்னா டிஷர்ட் வந்து 325 ரூபா, இதுக்கு 5% பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா ஓகே, அப்போ 5 25 2000 12 பண்ணிச்சோம் 1 5 16 100 போட்டீங்கன்னா 16.25 இது 11 ரூபா 25 சேருது. இந்த 11 25 325 ரூபா கூட்டணும். அப்போ இந்த டிஷர்ட் வந்து 325 பிளஸ் 16.25 கொண்டீங்கன்னா 0.25 அப்படியே வரும். 6 11 1 மிச்சம் 1 2 2 2 4 பாருங்க 341 ரூபா. 325 ரூபா 341 ரூபாய் மாறிடுச்சு. இந்த 341 ரூபாயையும் அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணால் நமக்கு வந்து ரிமைனிங் ஆன்சர் கிடைச்சிடும். ஆட் பண்ணலாம். 603 ரூபா 75 காசு கிடைச்சது பிளஸ் 341 25 காசு. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது 0.0 ஆயிரும். மிச்சம் 1 2 2 3 5 அப்புறம் வந்து 4 இது 945 ரூபா. இதுதான் நம்ம சட்டைக்கும் டிஷர்ட்டுக்கும் சேர்த்து செலுத்த வேண்டிய தொகை. தேங்க்யூ.